கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் என்று சொல்லுகிற யோசுவாவினிடத்தில், என் தாசனாகிய மோசே மரித்து போய்விட்டான், இப்பொழுது அண்டர்லைன் பண்ணுங்க, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் தேவனாய கர்த்தர் அடிமைத்தனை வீடாக எகிப்தில் என்று அவர்களை புறப்பட பண்ணி ஏறத்தாழ 40 ஆண்டு காலங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரயாணத்தின் நடுவிலே கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராய், நல்லவராய், தேவைகளை சந்திக்கிறவராய், நல்ல தகப்பனாய் அவர்களுக்கு இருந்தார். அந்த மோசே மரித்து போன பின்பு அங்கு நடந்த சம்பவங்களிலே 3 முக்கிய காரியங்களை அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த திருச்சபைக்கும், இந்த திருச்சபையின் ஊழியக்காரருக்கும், இந்த திருச்சபையின் கமிட்டிக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து. ஆமென். வரலையே. இரண்டாவது, நீ யோர்தானை கடந்து. மூன்றாவது, வாக்கு பண்ணின வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த 3 வார்த்தைகளும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சீக்கிரமாய் பேசி முடிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை சொல்லி யோசுவாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் அல்லது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து கர்த்தர் திடப்படுத்தினார் என்று பார்க்கிற பொழுது, 1ஆம் வசனத்தினுடைய அந்த பகுதியை நீங்கள் மறுபடியும் வாசித்து பார்க்கிற பொழுது, என் தாசனாகிய, வாசிங்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, என் தாசன் மோசே மரித்த பின்பு, அந்த மோசேக்கு தேவன் ஒரு நல்ல டிகிரி அல்ல, நல்ல ஒரு அடைமொழி அல்ல, நல்ல ஒரு பெயர் கொடுக்கிறார். என் தாசனாகிய. கிறிஸ்துவ உலகத்துல எல்லாரையும் தாசன் தாசன் தாசன். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தாசன் அப்படின்னு கேட்டா, கம்பெடுத்தவெல்லாம் வேட்டக்காரங்க மாதிரி போயிட்டு அவருக்காய் ஓடி, அவருக்காய் உழைத்து, அவருக்காய் சாட்சியாய் நிற்பது என்பது இந்த தாசன் என்ற பேர் எளிதாய் வராது. வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சிலரை தான் என்ன சொல்லுவாரு, என் தாசன். எல்லாரும் சொல்ல மாட்டார். சரியா? அந்த தாசன் என்ற பேருக்கும் ஆமென் தகுதி உள்ளவர்களாய் மாற. இங்க கர்த்தர் சொல்ல, என் தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை என்ன செய்கிறார், நோக்கி பார்க்கிறார். உபாகமம் அந்த 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் மேலே பார்ப்பீர்களே ஆனால்,
அங்கு மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த யோசுவாவும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு அழுகிறார்கள் என்றால், வரும் காரியத்தை குறித்து அழுகிறார்களோ இல்லையோ, தங்கள் கடந்து வந்த பாதையிலே தங்களை தகப்பனாய், தங்களுக்கு வழிகாட்டியாய், தங்களுக்கு முன்மாதிரியாய் இருந்த மோசே மரித்து போய்விட்டார். ஆகவே மரித்து போன மோசையை குறித்து இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அழுது கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கடந்து போன காரியத்தை குறித்தும், கடந்து போன சூழல்களை குறித்தும், கடந்து போன மனிதர்களை குறித்தும் நீங்கள் சிந்தித்து அழ வேண்டியது தேவ விருப்பம் இல்லை. அநேக வேளைகளிலே ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுகிறது, பூர்வமானவைகளையும் பழையவைகளை என்ன செய்யாத, சத்தமாய் சிந்திக்க என்ன வேண்டாம். ஆனா நம்ம அதை நினைச்சுதான் என்ன செய்வோம்? அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார். என் பாஷையில சொல்லுவேனே ஆகில், சில தலைமுறைகளுக்கு முன்னால மண் தரையில சாணத்தை மெழுகி படுத்திருந்த உங்களை நல்ல ஒரு சிமெண்ட் தரையில கொண்டு வந்து டைல்ஸ் போட வச்சு, ஃபேன் கூட இல்லாம விசிறி எடுத்து வீசி கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு ஃபேனு, உங்களுக்கு ஒரு ஏசியை கொடுத்திருப்பாரே. ஆனால் அவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் அவர். ஆனால் அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதிக நன்றி இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு நன்றி இருக்காது. கொஞ்சம் வேகமாய் போறேன், என் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நன்றி இருக்கும் அது. ஆனால் செய்யாத காரியத்தை நினைச்சு அழுகிறீங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்த காரியத்தை எண்ணி 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 நீ துதிக்க வேண்டும். இப்ப காளையார் கோவிலுக்கு ஃபாதருக்கு ஒரு போன் போட்டு, ஃபாதர் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் எப்படி சொல்லுவாரு தெரியுமா? இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான். எப்பா உங்களை இன்வைட் பண்ணணுமா ராசா? நான் முடியுது வரை எல்லாரும் இங்கே தான் உட்காரணும். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான் வசதி தந்தி. இந்த ஊர்ல கொஞ்சம் அப்படி சுத்தி வாங்கி போன நானும் தம்பி. ஆமா, பழைய வீடுகளை ஏதோ 1-2 வீடு ஓடு வீடு, எல்லா வீடுகளும் மாடி வீடு, 4 நாய், 10 தென்னை மரம், இதெல்லாம் ஆசீர்வதிச்சாரு. யார் ஆசீர்வதித்தது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாடுங்க. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையால் வசதி தந்தி. இருக்க நல்ல கையிருந்த கையத்த மேல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்ல கையத்த. முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, ப்ரொமோஷன்ல உட்கார்ந்துருக்காரு பாத்துக்கங்க. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை ஏதாவது அம்மா சொல்லிட்டு வந்துட்டாங்க, அந்த ஆள் ஏதாவது பிடிச்சு பேசிட்டு இருக்க போறான், கொஞ்சம் மானத்தை அவங்க மேல போய் உட்காரும். ஆமா,
தெரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மரித்து போன காரியத்தை சிந்தித்து கடந்த காலத்தை குறித்து பேசி ஒரு பிரயோஜனம் வரப்போவதில்லை. அவர் சொல்லுகிறார், கடந்ததை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, உனக்கு என்று சொல்லி நான் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறேன். அவந்தர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒன்று இல்லாமையில் நின்று ரோம 4:17 சொல்லுகிறது, ஒன்றை உருவாக்குற தேவன். அவர் சொல்லுகிறா, நீ பழையதை நினைச்சு என்ன செய்யாதப்பா, புலம்பாத, அழாத, பேசிட்டு இருக்காத. பேசுறவைகள் எவைகளை பேசணும்? புதியவைகளை பேசணும். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்ச முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சிட்டு சொல்லுங்க, புதியவைகளை பேசுங்க. பறவைகளை பாஸ்டமா சொல்லாங்க, புதியவைகளை பேசு. ஆமென். பழையதை என்ன செய்யாத. நம்முடைய மனநிலைகள் எல்லாமே பழையதையே சிந்திச்சு, பழையதையே பேசி, திருவள்ளுவரை மாதிரி தாடியை வச்சுட்டு அலைய கத்தர் விரும்பல. நீ புதியவைகளை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். புதியவைகளை தரிசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். புதியவைகளை உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் கேரளாவில் ஊழியம் செய்யும் பொழுது பிசாசுகள் எல்லாம் துரத்துற அந்த ஊழியத்தில் 2 பாட்டிமார் ஃப்ரம் நாகர்கோவில் இங்கேருந்து அங்கே வந்து செட்டில். இது ரெண்டுமே பேய் பிடிச்சி பயங்கரமாக ஆடிச்சு பாஸ்டர். ஆடி எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் டீ பிரேக். யாருக்கு? அவங்களுக்கு டீ பிரேக்கு, நமக்கு டீ பிரேக். அப்படி உட்கார்ந்த உடனே ஒரு பாட்டி இன்னொரு பாட்டியை பார்த்து கேட்குது, ஏண்டி அக்கா உனக்கு இப்படி எப்படி இருக்கி அப்படின்னுச்சு. நாங்கள் கவனமாக பார்த்துட்டு இருந்தோம். உடனே அந்த அக்கா சொல்லுது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கடி அப்படின்னுச்சு. சரி அக்கா, உனக்கு இப்போ எப்படி இருக்கு? சேலைய மறைச்ச மாதிரி கண்ணில் இருக்குது. வேலுயா, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் 2 பாட்டிக்கும் பேயில இருந்து. அதை பேசாம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கான், சேலைய சுத்தின மாதிரி இருக்கிறான். ஐயா, எதை பேசு? தேவன் உனக்கு புது காரியத்தை தந்திருக்கிறார். காலையில் எழுந்த உடனே பழைய காரியத்தை நினைச்சு ஒரு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி, ஆண்டவரே எனக்கு அதை செய்யும், ஆண்டவரே எனக்கு அதை செய்யும். அவர் எல்லாம் செய்வா. நீ புதியவளை பேசு. எனக்கு என் தேவன் வைத்திருக்கிறவைகளை நீ பேசு. ஆமென். கண்ணாடியை பார்த்து முடி போயிருச்சு அப்படி அதை பார்த்து அப்படியே திருப்புறது கொண்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி அவளே மொட்டை தலையா உட்காந்துருக்கிறா. இல்லை, கண்ணாடியை பார்த்து ஏன் அழுகிறீங்க? கர்த்தர் கொடுத்த நல்ல ஆண்டவரே, நல்ல முகத்துக்காக, நல்ல கண்களுக்காய், நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திர முக கழைக்காய் நச்ச செய்த எத்தனை நன்மைகள். ஆனால் யோசுவாவும் பாருங்க, போக வேண்டிய தூரம் பெரியது, செய்ய வேண்டிய ஊழியம் பெரியது. ஆனா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? 80 வயதான யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அழுது கொண்டே இருக்கிறார். எதுக்கு அழுகிறார் தெரியுமா? மோசே மரித்து போயிட்டார். உடனே ரூபன் கோத்திரம் சொல்லி இருக்கும், ஆமா, வில்லடி பாட்டு மாதிரி. வில்லடி பாட்டு தெரியுமா என்ன? என்னையா? உடனே யூதா கோத்திரம் சொல்லி இருக்கும், மோசே செத்து போனார். ஆமா, 12 கோத்திரமே இதை சொல்லி அழுகிறான். இதை கண்ட ஆண்டவர் பார்த்தாரு, இவன் 12 கோத்திரமும் தங்களுக்கு திட்டத்தில் போய் சோந்தரித்து போறது கிடையாது. ஆகவே கீழே இறங்கி வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, என் தாசனாகிய மோசே. ஏம்மா, இந்த மோசே மரித்தது யோசுவாவுக்கு தெரியுமா இல்லையா? யாரோ ஒரு அக்கா சொல்லு, நான் அந்த கூட்டத்தில் இல்லை பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். இங்க யாராவது சகோதரர் சொல்லுங்க, மோசே மரித்து போனது தெரியுமா தெரியாதா பிரதர்? இவரும் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, பக்கத்து விட்டு தாத்தா மோசே செத்தது தெரியும். நல்ல கதையா இருக்கு. மோசே மரித்து போனது யோசுவாவுக்கு தெரியும், சகல இஸ்ரவேலுக்கு தெரியும், சகல நாடுகளுக்கும் தெரியும் இந்த காதி. அந்த செய்தி தெரிந்த பின்பு மோசேக்காக என்ன செய்கிறார்கள்? 30 நாட்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து, அது கடந்த காலம், அது கடந்த நாட்கள், அது கடந்த வருடம், அது 10 வருடத்துக்கு முன்பு, 15 வருடத்துக்கு முன்பு, 50 வருடத்துக்கு முன்பு நடந்ததை நினைத்து நினைத்து கலங்குற விட்டுட்டு வெளியே வா. பக்கமாய் தேவன் வந்து சொல்லுகிறார், யோசுவா. உடனே முதுக தட்டி அப்படியே பக்கத்துல வந்து நின்றுப்பாரு.
யோசுவான்னு கூப்பிட்டுருப்பாரு. சில வேளைகளில் துக்கம் நம்ம வாழ்க்கையில வந்தா யார் கூப்பிட்டாலும் என்ன கேட்காது? கேட்கவே. தம்பி எந்திரி, 9 மணி ஆகுது, சர்ச்சை போக வேண்டாமா? கேட்கவே. நான் தம்பி கோமாவில் உட்காந்துருக்கான். காலையில் இந்த யுத்தம் வீட்டில் உங்க வீட்டில் நடந்துட்டு தான் வரும். ஸ்தோத்திரம். ஆமா, காலையில் எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாய், ஐயா 10 மணி ஆராதனை நமக்கு 10 மணிக்கு முன்னாடி அப்படின்னா எத்தனை பேர் சந்தோஷம் எனக்கு எழும்பி சந்தோஷமா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா, அது என்ன பையமா இது போடுவீங்களே, ஹேண்ட்பேக். ஆமா, அந்த ஹேண்ட்பேக்கை போட்டு வர எத்தனை பேர் சந்தோஷமா வந்தீங்க? பின்னாடி ஒரு குரூப்பு தம்பிமார் உங்களெல்லாம் முன்னாடி உட்கார வச்சிருக்கோம். நீங்க பிள்ளைகள் அப்படியே பின்னாடி அப்படி சரிஞ்சு அப்படி உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருப்பாங்க? மேலே எத்தனை பேருன்னு பார்த்துடலாமா? எத்தனை பேர் ஐயா சந்தோஷமா காலைல புறப்பட்டீங்க? அப்பதான் என்ன வரும் அப்படின்னா அயன் பண்ணணுங்கிற எண்ணமே. இந்த அம்மா இருக்கிற கோபத்துல முத நாளே துணியை அடிச்சு அதை கொண்டு அயன் பண்ண அவர் அப்படித்தான் இருக்காரு. காட்டத்தை எப்படி காட்டியிருப்பார் காலையில நல்லவர் பாருங்களேன். அந்த காட்டம் இந்த அந்த காட்டத்தை என்ன செய்வாங்க? கிச்சன்ல காட்டியிருப்பாங்க. இங்க வரும்போது எப்படி வந்திருக்கணும் நான் சொல்றேன். அன்றைக்கு ஆராதனா, நேற்றைக்கு இரவே ஆபிரகாமி சந்ததி நீ ட்ரெஸ் ஆயத்தப்படுத்தணும், காணிக்க ஆயத்தப்படுத்தணும், ஓ வேதாகமத்தை ஆயத்தப்படுத்தணும், நீ ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். பக்கத்துல வந்து ஹரிபரியா புறப்படுற வாழ்க்கை இல்ல. இவர் சொல்லாரு, பக்கத்துல வந்து முதுக தட்டி டேய் ஜோஷுவா அப்படிங்கிறாரு. இவர் கனவு கண்டவரை போல அழுதுட்டு இருக்கிறாரு. எப்படி அழுதுருப்பாரு தெரியுமா? குட் ஃப்ரைடே செய்தி மாதிரி, ஏலி லாமலாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என் மோசே நீர் கைவிட்டு இப்படியே பார்த்துருக்காரு. ஒருத்தர் முதுக வந்து தட்டுறாரு, என் தாசனாகிய மோசஸ் மரித்து போயிட்டார். இவர் ஏன் ஆண்டவரே இந்த செய்தியை யோசுவாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும்? மரித்து போன உலகத்துக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வழிநடத்தின ஆபிரகாம் மரிக்கலாம், உன்னை வழிநடத்தின ஈசாக்கு மரிக்கலாம், உன்னை வழிநடத்தின யாக்கோபு மரிக்கலாம், உன்னை வழிநடத்தின ஆவிக்குரிய தகப்பன் மரிக்கலாம், ஆவிக்குரிய தாய் மரிக்கலாம், கணவன் மரிக்கலாம், மனைவி மரிக்கலாம், புள்ள மரிக்கலாம். இயேசு உயிரோடு இருக்கிற தெய்வம். நல்ல கையை தட்டி கர்த்தரை துதி பார்க்கலாம். நீ நம்பினவர்கள் எல்லாரும் மரித்து போகலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. மோசே மரிக்கலாம், யோசுவா மரிக்கலாம், யோசேப்பு மரிக்கலாம். இயேசு உயிரோடு இருக்கிறவர். இயேசு உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிறதை சொல்லுகிறார். நான் உயிரோடு கூடவே இருக்கிறேன். எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வீட்டு முழுவதும் வசனம். எத்தனை பேருக்கு வீட்டுல இருக்கிற அந்த வசனம், ஓடு இருக்கிற வசனம் தெரியும்? எல்லா இடத்துல போனா ஜெர்மன் இடத்துல ஒரு ட்ரெண்ட் உருவாயிடுச்சு. என்னன்னா செபிக்க வர்றவங்க எல்லாரும் இப்படி ஒரு மொபைல் போனை தூக்கிட்டே வர. எதுக்கு? மத்தவங்க திருடிட்டு போயிடுவாங்கிறது எல்லாம் கிடையாது. இந்த ஊழியக்கார் என்ன தீர்க்க தரிசனம் எனக்கு நான் கேட்கிறேன். உயிரை கொடுத்து 1 மணி நேரம் பலிபிடத்துல கத்துனது என்ன சினிமா கதையா? உலக கதையா? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஆமென். நமக்கு அந்த பிரசங்கத்துல நம்பிக்கை வராம இப்படியே மொபைல தூக்கிட்டு அலையாத. கர்த்தருடைய வார்த்தை. நீ தனியா இருக்கையிலே அவர் பேசுவார். ஒரு பாடல் மூலமாய் பேசுவார், ஆராதனை மூலமாய் பேசுவார். சிறு பிள்ளைகள் வசனத்தை சொல்லும் பொழுது, வாலிபர் கூட்டங்கள் நடக்கும் பொழுது, பெண்கள் கூடி ஜெபிக்கிற பொழுது, நீ நடக்கும் பொழுது, இருக்கும் பொழுது, படிக்கிற பொழுது அவர் உன்னோடு பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் சொன்ன யோசுவா, என் தாசன் மரித்து போனான். கடந்த காரியத்தை நினைத்து யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறீர்களோ ஒரு முற்றுப்புள்ளி வைங்க.
கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை ஆமென் ஆமென். தூங்குற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு எங்கதான் வந்த தூக்கமே வரும். ராத்திரி 12 மணிக்கு கிரிக்கெட் பார்க்கல என்ன வராது? தூக்கமே வராது. ஒரேடியா தூங்கிறாத, பின்ன ஆராதனை அடக்க ஆராதனையா மாறி. வெளியில ஒரு போர்டு தொங்கும், டேஷ் 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 கர்த்தருக்குள். பக்கத்துல யாரும் தூங்க லேச அப்படி ஒரு இடி அடிச்சுக்க, அடிக்கடி பார்த்து, இல்லாட்டி ஒரு சின்ன கிள்ள அப்படி கொடுத்தா போதும் அலர்ட் ஆகிருவாங்க. மரித்து போனதை குறித்து அழும்பொழுது கர்த்தர் சொன்னாரா, யோசுவா என் தாசன் மரித்து போய்விட்டா, ஆனா இப்பொழுது ஆமென். இந்த செய்தியை கேட்கிறது கொஞ்ச நேரம் முன்னாடி வர அது கடந்த காலம். என்ன காலம்? ஆனா இந்த நேரத்திலிருந்து ஒரு புது காலத்தை கர்த்தர் துவக்குகிறார், புது காரியத்தை துவக்குகிறார். கர்த்தர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சபையில கர்த்தர் புது காரியத்தை செய்கிறார் என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமே. இந்த துக்கம் வந்துருச்சுன்னா என்னன்னா, கர்த்தரையே யாரா தெரியும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல சில சகோதரிகள், உங்களை மாதிரி சில சகோதரிகள் காலையில சில வயற்கூடையில, என் பாசையில சொன்னா கொஞ்சம் வாசனை திரைமெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. போகும் பொழுது ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது. அந்த கல்லை அப்படி சொல்லி 4-5 அக்கா பேசிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. போனா கல்லறை திறந்திருக்கிறது. அங்கு தேவதூதர்களை கண்டார்கள். உடனே தேவதூதர்கள் சொன்னாங்க, யாரை தேடுகிறீர்கள்? மரித்து போன இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர் இங்கே இல்லை. ஒரு அக்கா ஓட்டம் பிடிச்சு நேர எங்க போறா? டிவி நிலையத்துல போய் உட்கார்ந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி சீஷர்களிடத்துல ஓட்டமாய் ஓடினார். சிலர் பயந்து அந்த இடத்தில் நின்றாங்க. ஆனால் 7 பிசாசுகள் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற மரியாளோ தோட்டத்தை சுற்றிலும் நடக்க ஆரம்பித்தார். அவள் அழுது கொண்டே போகிறாள். பாருங்கள், என் இயேசுவை எங்கு காண்பேனோ, என் இயேசுவை எங்கே வைத்தீர்கள், என் இயேசு எங்கே இருக்கிறார்? ஒரு கூட்டம் உயிர்த்தெழுந்ததை சொல்ல பிரயாணம் ஆயிற்று. ஒரு கூட்டம் பயந்து நின்று விட்டது. ஆனால் ஒரு கூட்டம் தேவனை தேட ஆரம்பித்து விட்டது. மாசத்துல வருடத்துலன்னு சொல்லி ஃபுல் பாடி செக்கப் இருக்குல்ல, சுகர் எவ்வளவு லெவல், பிபி எவ்வளவு லெவல், தைராய்டு எவ்வளவுன்னு பார்க்கிற தேவ பிள்ளையே, நீ ஒன்றை தேட வேண்டும். இயேசு உன்னோடு இருக்கிறாரா? இயேசுவன் புருஷனுக்குள், இயேசுவன் மனைவிக்குள், இயேசுவன் பிள்ளைகளுக்குள், இயேசுவன் பேர பிள்ளைகளுக்குள், இயேசு நீ குடியிருக்கிற வீட்டுக்குள், நீ ஓட்டி செல்கிற வாகனத்துக்குள், நீ பார்க்கிற வேலையில, உன் பிசினஸ் தளத்துல இயேசு இருக்கிறாரா? செக்கப் பண்ணிப்பா. நெஞ்ச நிமிர்ந்து சொல்ல முடியுமா? இயேசு என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியும். இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு பேசுகிறார், இயேசு என்னோடு உறவாடுகிற எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்கள்? நல்ல கைகளை தட்டி ஒரு ஆர்ப்பரிக்கலாமே. ஒரு அக்கினி பற்றி பிடிக்கட்டும், ஒரு அக்கினி பற்றி பிடிப்பதான். எல்லாம் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதி. இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என் பிள்ளையோடு, இயேசு என் புருஷனோடு, இயேசு என் மனைவியோடு, இயேசு என் பாஸ்டரோடு, இயேசு என் பாஸ்டர்மாவோடு, இயேசு என் சபையோடு, எங்களுடைய வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறார். நல்ல கையை தட்டி கையை தட்டி இயேசு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி ஜீசஸ். இந்த சகோதரி இயேசு அங்கு இல்லை என்ற உடனே அங்கலாய்க்க ஆரம்பிக்கிறார். சொல்லுகிறேன், நமக்கு அங்கலாய்ப்பு. பாக்கெட்ல மணி இல்லைன்னா, பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னா கையெல்லாம் நடுங்கிறது.
இயேசு இல்லை என்றால் கை கால்கள் நடுக்கும். இயேசு என்னோடு கூட இருக்கணும். ஆமா. ஐயா வேதநாயக சாஸ்திரியாருடைய வீட்டிற்கு ஒரு 6 தலைமுறைக்கு முன்னால் சில ஊழியர்கள் வந்தார்கள். கிராம ஊழியக்காரங்க. அவங்க நடந்து களைத்து போய், அன்றைய காலத்துல எல்லாம் என்னுடைய தாத்தா, அதாவது என் அப்பா வழியில 102 வயது வரையிலும் ஊழியம் செய்தாங்க. அவர்கள் கேரளாவில் சிஎஸ்சி சபையில பிரசவம் பண்ணா 50 காசு கொடுப்பாங்க. பிரசவம் எவ்வளவு கொடுப்பாங்க? ஆமா. இந்த 50 காசு வாங்கிட்டு என்ன தோளில தூக்கி வச்சு நல்ல ஒரு ஏத்தப்பழம், நல்ல ஒரு பால், ஒரு அப்பம், மீதி 35 காசு பாக்கெட்ல. அப்படிப்பட்ட காலகட்டங்களில அது போல இந்த ஊழியர்கள் நினைத்தாங்க, தாகம் இருக்குது, களைப்பு இருக்கிறது, பசி இருக்கிறது, எப்படியாவது ஐயா வீட்டிற்கு போனாலே ஏதாவது. வேதநாயக சாஸ்திரியாருடைய வீட்டுல அன்றைக்கு ஆகாரம் இல்லை. ஊழியர்கள் வந்த உடனே அவர் சொன்னாரா, ஏம்மா நீ தோட்டத்துல போய் கொஞ்சம் வாழை இலைகளை விட்டுட்டு வாமா அப்படின்னு பார்த்து எத்தனை பேரு கவுண்டிங் பண்ண 8 நபர்கள் கொண்டு வந்து வாழை இலையெல்லாம் போட்டாச்சு. இவர் சொன்னாரா, கைகால் சுத்தப்படுத்திட்டு வந்து அமருங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தாகம் பசி, இன்னைக்கு நல்ல சாப்பாடு ஐயா வீட்டுல கிடைக்க போகுது. அவருடைய ஒரு வழக்கம் வயலின் வாசிப்புக்கு கத்தரை துதிக்கிற வழக்கம். அவர் சொன்னார், ஏமா அந்த கொஞ்சம் வயலின் எடுத்துட்டு வா. அந்த அம்மா எடுத்து கொடுத்தாங்க. சொன்னாரு, எல்லாம் கொஞ்சம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடலாமா? சந்தோஷம், ஓகே ஐயா செய்யும் அப்படின்னு உடனே இந்த வயலின் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து முழங்கால் படியிட்டு, வீட்டுல என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? இலை பரிமாறப்பட்டிருக்கிறது, தண்ணி வச்சிருக்கிறாங்க, ஆனா ஆகாரம் இல்லை. உடனே அவர் கண்களை மூடி இப்படியாய் சொல்ல ஆரம்பித்தாரா, வறுமையா போதகரே வந்த நீளம். தெரிஞ்சவங்க சேர்ந்து பாருங்க. சேருமையா சேரும். தெரியாத பிள்ளைகள் கேட்டு பாடு. அப்பதான் கம்போஸ் பண்ண பாட்டு ஊர்ல ஒரு பணக்காரன், அங்க பிள்ளைக்கு பர்த்டே கூப்பிட்டு எல்லாரும் வரல. நல்ல விதவிதமான உணவுகள் தயாராகி மீதி பேலன்ஸ் வேலைக்கார கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, ஐயா வீட்டுல எப்பொழுது ஊழியக்காரன் வர்ற வழக்கம், கொண்டு போய் என்ன செய் ஐயா வீட்டுல. இப்ப லக்கேஜ் வந்துட்டு வீட்டுக்கு வந்து அவர் கதவை என்ன செய்யறாரு, கட்டுகிறா. அம்மா போய் பாஸ்மா கதவை திறக்கலாம். திறக்கும் பொழுது இங்க என்ன பாடுறாரு தெரியுமா? ஒளிமாங்கி இருளாச்சே உத்தமரே ஆருமையா. ஒளிமாங்கி இருளாச்சே. தம்பி டெம்போ செட் பண்ண முடியுதா?
பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? போயிட்டு வா. என்ன சாக்லேட் வேணுமா உனக்கு? என்ன பிஸ்கெட்ல வேணும்? பிள்ளைகளோட வீட்டுக்காரு போற பைக்ல ஜெபம் பண்ணி அனுப்பு மகளை. கார்ல டிரைவ் பண்றீங்களா? ஜெபம் பண்ணி இயேசு நீர் எங்களோடு ராத்திரி இரவு நித்திரையா தேவனை எங்களோடு கொண்டு தங்கீரோ. இந்த மரியாளோ இந்த தோட்டத்தில் அங்க இங்க உலாவிட்டே இருக்கிறார். இவள் அழுது கொண்டே இருக்கிற பொழுது இயேசு பக்கமாய் வந்து நிற்கிறார். இவள் துக்கத்தின் நிமித்தம், கண்ணீரின் நிமித்தம் அவர்களை பழைய இயேசுவை தான் தேடுறா. என்ன இயேசுவை? மரித்து டெட்பாடியா இருக்கிறவரை தேடுறா. அவர் உயிரோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமை, மரித்த இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கல. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர். இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். பாருங்க, இந்த சகோதரி அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீரை தொடச்சிட்டு இயேசுவை பார்க்கிறா. பார்த்தா இயேசு எப்படி தெரியுது தெரியுமா? தோட்டக்காரரை போல. ஆச்சுமேனா தெரியுது சிலருக்கு இயேசுவை, சிலருக்கு தோட்ட வானராய் தெரியுது. நான் சொல்றேன், இயேசுவை நீ இயேசுவாய் பார்க்க வேண்டும். போட்டோவில் இல்லை இயேசு. சிலர் பாருங்களை வீட்டுல, நம்ம வீட்டுல இருக்கான்னு தெரியுமானாலும் சொல்லி அந்த இயேசுவின் ஒரு போட்டோவை போட்டு அதற்கு ஒரு மாலை போட்டு மேல ஒரு குண்டு பல்பு, பச்சை கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு ஜிங்கிச்சா இத போட்டு வச்சுட்டு வேதம் சொல்லுது அவர் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அவருக்கு டார்ச் அடிக்கிற கூட்டம் நமக்கு. நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆமே ஆமே ஆமே. போன வருஷத்துல வாங்கி வச்ச வாழையம் இந்த வருஷம் வரையில் வச்சு அதை கரிச்சு நெத்திக்க. அவர் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறதை. யார்கிட்ட இருந்து கேள்வி? தோட்டக்காரர் அவரு சத்துக்கார். நம்ம சில வேளையில பேசலாம், கொஞ்சம் நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்றோம். ஆனா ஒரு கேள்வி, கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறீர், கர்த்தர் கேளாதவர் போல் இருக்கிறீர். சில வேளையில உன் வாழ்க்கைங்கிற படகுல புயல்கள் வீசினாலும் அவர் கப்பலிலே கலையனை வைத்து தூங்குறவர். நேரம் வரும் பொழுது என் ஆண்டவர் எழுந்திருப்பா. அவர் உனக்காக காற்றையும் கடலையும் அதட்டுகிற வல்லமை பாருங்க. இந்த அம்மா பேச கொஞ்சம் விட்டுட்ட. தோட்டக்காரர் என்று எண்ணி என் எஜமான இயேசுவை நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் எங்கன்னு சொல்லுங்க, நான் அவரை நான் எடுத்துக்கொண்டு போறேன். எப்படி? உயிரோடு எழுந்தார் என்ற சாட்சி வந்த பிறகு இந்த அம்மா எதைத்தான் பேசிட்டே இருக்கான்? மரித்தது மரித்ததுதான், கடந்த காலம் கடந்தது காலம். கர்த்தர் உங்களுக்கு புது காரியத்தை இந்த ஆராதனையின் வேளையிலே கர்த்தர் புது டோரை ஓபன் பண்றாரு, புது வழியை திறக்கிறாரு. சில ஃபைனான்ஸ் பிளெஸிங்ஸ் இயேசுவின் நாமத்திலே பொருளாதார ஆசீர்வாதங்கள் புதிதாய் வருகிறது. திருமணத்தின் தடைகள் விலகுகிறது. வீடு கட்டுற காரியம் நடக்குகிறது. ஊழியத்திற்கான ஆமை சிலரை தேவன் முன்குறித்து வெளியே கொண்டு வருகிற நேரமே. இந்த அம்மாக்கு சொல்றா, எங்காவது வைத்திருந்தா சொல்லும் அப்படின்னு பார்த்தா கையில வயற்குடையோடு தான் நிக்கிறான். அதுல 2 ஃபாக் 2 செண்டு குப்பி உட்கார்ந்துருக்கு. எதுக்கு தெரியுமா? அவர் தூக்கி தோல்ல போட்டுட்டு அவருக்கு செண்டடிச்சு தூக்கிட்டு போக. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா? ஐயா நான் சொல்ல புரியுதா? அவருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன பாத்திரமா புரியுதா? அவருக்கு புரியவே கிடையாது. മനസ്സിലായോ? ആകണം, പറയേണ്ടത് പറയുന്നു. വിശ്വസിക്കുമ്പോൾ ദൈവം അത്ഭുതം ചെയ്യുന്ന ദൈവമാണ്. കണ്ണുനീർ കണ്ട് മറികടന്നു പോകാതെ കർത്താവ്. ഹല്ലേലൂയ. ആമേൻ. அவர் எங்கே வைத்து இந்த அம்மாவுக்கு எண்ணமெல்லாம் உயிரோடு இருக்கையில அவர் சொன்னார், நான் 3வது நாள் உயிரோடு. அதெல்லாம் அந்த அம்மாவின் மரம் மண்டைக்கு ஏன் பாசையில சொன்னா புரியல. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? வாத்தியார் கேட்டா, டேய்
கணக்கு மண்டையில நுழைஞ்சிச்சான்னு தான் கேட்டார். அவன் சொன்னா உடம்பெல்லாம் நுழைஞ்சிட்டு சார், வாலு மட்டும். ஆனா இந்த கேஸ் இந்த பழைய ஜன கையில எல்லாம் வச்சிருக்காரு. அசதி தலைமை அந்த டெட் பாடிக்கு போட்டு எங்கேயாவது. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா 4 பேர் கூட இயேசு தூக்க முடியும். ஏன்னா 85 kg அவர் அன்னைக்கு இருந்தார். தூக்க இந்த அம்மாவால முடியாது. ஆனா அவளுக்குள்ள ஒரு அன்பு இருந்துச்சு பாருங்க. என் அன்பு வந்துருச்சுன்னா எந்த சுமையும் சுமக்க முடியும். ஆமே, அன்பு இருந்துச்சு நம்ம குடும்பத்துடைய பாரத்தை சுமக்க முடியும். அன்பு இருந்தால் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியும். ஒரு கணவனும் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியும். பிள்ளைகள் தவறு பண்ணி இருக்கலாம், பண்ணினாலோ என் பிள்ளை என்று மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற இருதயம் உண்டாகும். சகோதரி, இயேசுடைய பாரம் பெரியது. ஆனால் அவர் சொல்லுகிறார், எங்கு வைத்தீர்கள் என்று சொன்னால் நான் சுமந்து கொண்டு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை சுமக்க முடியாது அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உம்மை நான் சுமப்பேன். ஆண்டவரே, வாலிப தம்பி தங்கச்சி, நீ இருதயத்துல எதையோ மாட்டிட்டு, எதையோ காதுல கேட்டுக்கிட்டு, எதையோ சிந்திச்சு சுமந்துட்டு இருக்கிற, இன்னைக்கு இயேசு கேட்கிறாரு, என்னை சுமக்க நீ ஆயத்தமா? வாலிப தம்பி தங்கச்சி, என்னை சுமக்க ஆயத்தமா? பெரியவர்களை இயேசுவை சுமக்க ஆயத்தமா? சும்மா தாலியில சிலுவை போட்டு சுமக்கிறது இல்லை. அந்த வாழ்நாள் முழுவதோ இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையா என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுறார், தோட்டக்காரரே, என் இயேசுவை என் எஜமானர் எங்க வைத்திருக்கிறீங்க சொல்லு. ஆண்டவர் பாருங்களேன், அழுகையை கண்ட இயேசு பின்னால நிக்கிறாருமா. நீ அழுத இந்த இடத்துல வந்திருக்கிறியா? அழுது இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? உங்க பின்னால நீங்கள் அறியாத ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களை காண்கிறதான தேவன். அவர் உன் கண்ணீரை காண்கிறவர், உன் உபவாசத்தை காண்கிறவர், உன் ஜெபத்தை காண்கிறவர், உங்கள் தியாகத்தை காண்கிறவர், உங்க ஊழியத்தை காண்கிறவர், உங்க நீதியை காண்கிறவர், உங்க நியாயத்தை காண்கிற தேவன். Glory to God. Salvation Army என்ற ஒரு சபை நமக்கு இருக்கிறது தெரியும். எங்கே ஒரு போர்டு கூட பார்த்தேன். அந்த திருச்சபையை ஸ்தாபித்த வில்லியம் பூத் அருமையான ஊழியங்களை நிறைவேற்றினார். அந்த ஸ்தாபனங்கள் சேரி பகுதிகளிலே, ஸ்லம் ஏரியாவில் அதிகமாய் வளர ஆரம்பித்தது. ஸ்கூல், காலேஜ் என்று சபைகள் பெருகிக்கொண்டே போனது. அந்த ஊழியத்தின் மேலே ஈர்க்கப்பட்ட சாமுவேல் பிராங்க்லின் என்று சொல்லுகிற ஒரு வாலிபன் ஊழியத்தின் மேலே ஆசை கொண்டு ஒரு நாள் போய் அந்த ஆபீஸுடைய கதவை தட்டினான். வந்து பார்த்திருக்கிறார். தம்பி, உனக்கு என்ன வேணும்? ஐயா, உங்களுடைய ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்க ஊழியத்தை செய்ய நான் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். அதனால என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர் மேலு கீழே பார்த்தா இவன் ஒரு கருத்து இனத்தை சார்ந்தவன். ஹைட் வெயிட் எல்லாம் கிடையாது. நீங்க பாருங்களேன், இங்க இல்ல, அவங்களுடைய எல்லாமே ஒரு ஆர்மியை போலதான் இருக்கும் அவங்க சிஸ்டம், சபையின் காரியங்கள். அதனால உனக்கெல்லாம் இங்க எடுக்க முடியாது, போயிருப்பான்னு சொல்லிட்டு இவன் எவ்வளவு கெஞ்ச, ஐயா ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. அவன் அதற்கு போய் என்று சொல்லிவிட்டார்கள். இவன் போய் அழுதான், ஆண்டவரே நான் இந்த சபையில அங்கமாகி ஊழியம் செய்ய விரும்புறேன், ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங். 3ஆம் நாள் சொன்னார், நீ போ. அவ்வளவுதான். வந்து கதவை தட்டுனா அதே வில்லியம் பூத், அதே சாமுவேல் பிராங்க்லின் வெளியே நிற்கிறான். தம்பி, நீ அன்னைக்கு வந்த உடனே நான் துரத்தி விட்ட நீ தானே? ஐயா ஐயா ஐயா, இன்னைக்கு துரத்தி மட்டும் விடாதீங்கய்யா, எப்படியாவது ஒரு ஊழியத்தை எனக்கு கொடுங்க, நான் செய்யறேன் ஐயா, என்ன கொடுத்தாலும் செய்வேன். நான் அன்னைக்கே சொன்னேன், டைம் வேஸ்ட் பண்ண. வெளியில் போய் துரத்தி விடப்பட்டான். 3ஆவது முறையும் போய் என்ன செய்தான் என்றா, கத்தட்ட செவிக்கிறான். கத்த சொன்னா, நீ போ, நான் பேசுவேன். 3ஆவது முறையும் வந்த பொழுது காலை கட்டி பிடிச்சிட்டான். ஐயா, என்ன நீங்க உதைஞ்சு தள்ளினாலும் பரவாயில்லை, உங்களை விட்டு போக மாட்டேன். இயேசுக்காய் வாழ விரும்புகிறேன், இயேசுக்காய் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுங்க ஐயா, எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுங்க, ஒரு ஊழியத்தை கொடுங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, சரி சரி உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், செய்வியா? என்ன? வெள்ளைக்காரர்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து லெதர் ஷூ, ஒரு சின்ன ரூம் இருக்கும் அந்த ரேக்கில். பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் அருமையாக பார்த்தேன். மேலேருந்து வரும்போது படிக்கட்டு மட்டும் இல்லை, செருப்புக்கும் ஒரு படிக்கட்டு இருக்கிறது நான் பார்த்தேன். இது பாருங்க, இந்த ஷூ ரூமில் போய் விட்டுட்டு
அது லெதர். அங்க சாட்செல்லாம் கலத்தி வச்சுறாங்க. அந்த அறையில தான் நீ இருக்கணும். டைனி ஹாலில் டைனி டேபிள் உன் தலையை பார்த்துடக்கூடாது. உனக்கு கஞ்சி வரும், குடிச்சிட்டு என்ன செஞ்சுக்க, இருந்துக்க அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இவன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு குதிச்சு அந்த ரூமுக்குள்ள போனா அது 4க்கு 4 சைஸ்ல ரூமு. சரி, துர்நாற்றம் ஒரு பக்கம், கருப்பு எல்லாம். அப்ப இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் ஷூ இல்லையே. அதனால அந்த சாட்சியோட துர்நாற்றம் வேற இப்படியே இருந்து சைத்து கொண்டு என்ன செய்வான், எல்லாம் பாலிஷ் பண்ணுவான், எல்லாம் என்ன செய்வான், சுத்தப்படுத்தி வைப்பான், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவான். இப்படியே 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 16 ஆண்டு காலங்கள் அந்த மறைவிடத்திலே இருந்தாலும் அவனுக்குள் ஒரு மன மகிழ்ச்சி இருந்துச்சு. 16வது வருடம் 50,000 பேருக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டார் வில்லியம் பூத். 6 நாட்களுக்கும் பிரசங்கியார்கள் வந்துட்டாங்க. 7வது நாள் பிரசங்கியார் வர முடியாம ஒரு டெலகிராம் வந்தது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், திடீர் பலகீனமாயிற்று என்று சொல்லி. வில்லியம் பூத் பார்க்கிறார், 50,000 சேர்கள் போடப்பட்டிருக்கிறது இந்த மைதானத்தில். இன்னைக்கு நானும் பிரசங்கத்துக்கு ஆயத்தம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு ஸ்டேஜுக்கு பின்னால போய் அழுதாரா, ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரா, அந்த ஊழியக்காரனு கைவிட்டு விட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரா, இன்னைக்கு ஒரு சூப்பர் பிரசங்கியாரை நான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னாரா. உடனே யார் ஆண்டவர், யார் ஆண்டவர்? அவனா ஷூரூம்ல இருக்கிற பிராங்க்லி தான் அந்த ஊழியக்காரன். உடனே இவர் கேட்டாரா, உமக்கு என்ன மைண்ட் குழம்பிருச்சா? நம்ம வாசியில சொன்னா உம்ம ஊழம்பாறைக்கு இவர் கேட்டிருக்கார், உமக்கு எது மைண்ட் குழம்பிட்டா? போய் அவனா, முடியாது ஆண்டவரே, முடியாது முடியாது, வேற யாராவது அனுப்பு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் சொன்னாரா, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவன் தான் என்று கர்த்தர் சொன்னார். இவர் போய் கதவை தட்டி பார்த்தா ஏற்கனவே கருத்து உருவம், மேல அங்க இங்கெல்லாம் நல்ல வஸ்திரம் இல்லை, ஒரே ஷூவுக்கு போட பாலிச்செல்லாம் உடம்புல போட்டு நிற்கிறாரு அவர். இவர் போய் கதவை தட்டினுடனே அவர் கதவை திறந்து, ஐயா நீங்களா வந்தீங்க, முன்னாடியே சொன்ன நாங்களே வந்திருப்பேனே, உங்களை பார்க்க ஆவலா இருந்தேன் ஐயா. ஐயா ஐயா சொல்லுங்க, தோத்துறோம், என்ன வேலை சொல்றீங்க, நான் செய்யறேன். வேலையெல்லாம் இல்லை, உனக்கு கோட் இருக்கான்னு கேட்டார். இவர் சொன்ன கோட்டெல்லாம் எனக்கு கிடையாது, ஃபேண்ட் நல்ல ஃபேண்ட் இல்லவே இல்லை, நல்ல ஷூ அது ஒண்ணுமே கிடையாது. உடனே கரகரன்னு எடுத்துட்டு போய் இவர் கோட்டு போட்டு இவர் ஃபேண்டை போட்டு கொடுத்து இவருடைய ஷூவை போட்டா சார்லி சாம்பியன் மாதிரி எப்படி இருக்கிறாரு தெரியும் அவரை யாருன்னு. அந்த மாதிரி இருந்திருக்காரு. நடந்து பார்த்தா நடக்கையும் வரல. கூட்டிட்டு வந்து ஸ்டேஜில் விட்டுட்டு ஓட்டமாய் பின்னாடி ஓடி போயிட்டாராம் வில்லியம் பூத். இன்னைக்கு கல்லறி விழ போகுது, என்னை நான் தப்பித்துக் கொள்றேன்னு சொல்லி இவர் பின்னால போயிட்டாரா. பாருங்களேன், சாமுவேல் பிராங்க்லே எந்திரிச்சு அப்படி நின்னாராம். நின்று மைக்க பிடிச்ச ஒரு பார்வை, அப்படியே இளம் ஊழியனே, இளம் ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை நிறுத்தும் பொழுது ஒரு லுக்கு எல்லாரையும் பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்க கண்ட்ரோல் எல்லாரையும் கொண்டு வந்துருவீங்க. இல்லைன்னா கக்கா கக்கா கத்த கக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம், டைப் படிக்கும், போயிரும் பலிவிடத்துல வந்துட்டால். பாருங்க, இவர் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிக்கலாம் என்று 15 நிமிடங்கள் ஜெபித்த பொழுது ஜன கூட்டத்திற்கு உள்ள ஒரு பெரிய கூக்குரல் எழும்பினதாம். என்ன கூக்குரல்? நான் பாவி, இயேசுவே என்னை மன்னியோ, இயேசுவே என்னை ரட்சி. யாரு கையை தட்டலையே, பாவியா உட்கார்ந்திருக்கியோ, கையை தட்டி கர்த்தரை துதி மகளே, நல்ல கையை தட்டி கர்த்தரை உயர்த்துங்க. பெரிய ஜன கூட்டத்துக்குள்ள ஒரு அழுகுரல். இப்ப வில்லியம் பூத் நினைச்சாரா கல்லறி விழுந்துட்டு இருக்கு என்று சொல்லி எட்டி பார்த்தா எல்லா ஜனங்களும் தரையில கிடக்கான். எத்தனை பேர் தெரியுமா? 50,000 பேர். 10 ஆண்டுகள், 16 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் கர்த்தருடைய பாதபீடத்தில் விழுந்து இருப்பீர்களே, ஆனால் உங்கள் கண்ணீரை காண்கிறவ நான் சொல்லுகிறேன், என்ற தெய்வமாய கர்த்தாவு கண்ணீர் கண்டிட்டு மறுகடந்து போகாத தெய்வமானே. ആ കർത്താവ് വിളിച്ചുവെങ്കിൽ വിശ്വസ്തനാണ്. അന്ത്യത്തോളം 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 നടത്തുന്ന ദൈവം. இந்த கர்த்தாവ് വിളിച്ചിട്ട് പെരുവഴിയിൽ വിട്ടുപോകുന്ന ദൈവമല്ല, അന്ത്യത്തോളം നടത്തുന്ന ദൈവം. ഹല്ലേലൂയ. ഇക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി,
போகிற ஒரு சில நிமிடங்கள் நான் முடிக்க போகிறேன். இந்த மரியாள் துக்கத்தோடு நிற்கிற பொழுது பின்னாலே இருந்து ஒரு குரல் வருகிறது, மரியாளே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். மகனை உங்களோடு பேசுகிறார். உங்கள் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை திடப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். அவர் சொன்னார், மரியாளே என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே இந்த அம்மாவுடைய கண்கள் திறக்கப்பட்டுட்டு, இருதயம் திறக்கப்பட்டுட்டு. ஆமென். அவள் சொல்லுகிறார், ரபுனி. ஆமென். சில வேளையிலே துக்கங்கள் வரும் பொழுது, கண்ணீர்கள் வரும் பொழுது, யோசுவாவை போல அழைக்கப்பட்ட அழைப்பை செய்ய முடியாதபடிக்கு சோர்ந்து போய் எந்தோ இடத்துல போய் மறைந்து கொண்டு நிற்கிற என் கர்த்தருடைய பிள்ளையே, துக்கத்தின் நிமித்தமாய் மிகவும் கூனி குறுகி போன இந்த மகளுடைய வாழ்க்கை சொன்னார், மரியாளே. சொன்ன உடனே, கவனி, சொன்ன உடனே அவளுடைய பாதத்தில் அவள் விழுந்தாள். ஆமென். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா, நீயும் இந்த ஜனங்கள், பாஸ்டர் நீங்களும் இந்த ஜனங்கள், பாஸ்டரமாவும் இந்த சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இந்த ஜனங்கள், உதவி பாஸ்டரும் இந்த ஜனங்கள். ஆமென். ஆமென். நீங்களும் எழுந்து, ஆண்டவர் என்ன விரும்புறாரு? இருக்கிற இடத்துல இருக்கணும், அமைதலா இருக்கணும், மறைந்து இருக்கணும், மறைவிடத்தில் இருக்கணும் விரும்பல, எழுந்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். எப்படி எழுந்திருக்கணும்? தூசியை உதறிவிட்டு, தூசியை உதறிவிட்டு, எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது நித்திரையை விட்டு என்ன செஞ்சிருப்பா? நீ எழுந்து. ஏன் தேவன் திட்டம் நம்மள நிறைவேறல தெரியுமா? எழும்பாமல் இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் எழும்புவேன். என் வாலிபம் உமக்காக, என் நடு வயது உமக்காக, என் முதிர் வயது உமக்காக, என் வீடு உமக்காக, என் படிப்பு உமக்காக, என் தாளந்துகள் உமக்காக என்று எழும்புவீர்களே. ஆனா யோசுவா, நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து. ஆமென். நான் சொல்லி முடிக்கிறேன், பெரிய பிரசங்கம். நீ இந்த யோர்தானை கடந்து, நீங்கள் கடக்க வேண்டிய ஒரு செங்கடல் உண்டு, நீங்கள் கடக்க வேண்டிய ஒரு யோர்தான் உண்டு, நீங்கள் கடக்க வேண்டிய ஒரு வனாந்தரம் உண்டு, கடக்க வேண்டிய ஒரு எரிகோ உண்டு. ஆனா எல்லாவற்றிலும் நீங்க கடக்கல, உங்களை கடந்து போக பண்ணுகிறவ உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அந்த தேவன் யார் தெரியுமா? நீ தண்ணீர்களை கடக்கிற பொழுது நான் உன்னோடு இருந்தேன். நீ அக்கினி ஊடாய் நடக்கிற பொழுது நீ அழிந்து போகாதபடி அக்கினி மதிலாய் நின்றவன். நீ சிங்க கெபியிலே போடப்பட்ட பொழுது சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை பாதுகாத்த தானியேலின் தேவனா, ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவின் தேவனா, ஆதாமின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு தேவனும் நானே. யோர்தானை கடந்து, யோர்தானை கடப்பது என்பது எளிதல்ல. அது கரை புரண்டு ஓடும். அது கரை புரண்டு ஓடுகிற பொழுது உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற லேவியன், உன் ஆவிக்குரிய தகப்பன், உன் ஆவிக்குரிய தகப்பன் யோர்தானிலே கால் வைத்தா ரெண்டாக பிரிந்து வழி பிறக்கும், வழி பிறக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், சில வழிகள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை ரிசீவ் பண்ணிக்க, விசுவாசத்தோடு கூட கைகளை தட்டி நல்ல தேவனை துதித்து நல்ல அந்நிய பாஷையில பேசி சில 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 ஆமென் 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 ஆமென். யோர்தானை கர்த்தர் பிரித்தார். ஆமென். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற
தகப்பன் வந்தாலே என்ன நடந்துருச்சுன்னா யோர்தான் ரெண்டாக விரிந்து அவர்கள் வெட்டாந்தரையில் நியர் 14 hours 14 மணி நேரம் யோர்தானை கடந்தார்கள். ஆனா கடந்து தீரு மட்டும் 4 பேருடைய தோள் 40 லட்சம் பேருடைய பாரத்தை சுமந்தது. உங்கள் தகப்பனுக்காய் தாய்க்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை சுமக்கிற என் பாஸ்டருக்காய், என்னை சுமக்கிற என் பாஸ்டர் அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம் பண்றேன். இதுவரையில் அவர்களுக்கு நான் ஏனோ தானவர்னு ஜெபிச்சேன், இனி அவர்களுக்கு நான் ஜெபிப்பேன். என் பாஸ்டரோடு குடும்பத்தோடு ஒத்துழைப்பேன். நான் ஊழியத்தை தாங்குவேன், ஊழியத்தை செய்வேன், ஊழியத்தை நேசிப்பேன். கொஞ்சம் கவனிங்க. 14 மணி நேரம் ஜனங்கள் ஒன் பை ஒன்னா போறாங்க, கோத்திரம் கோத்திரமாய் போறார்கள். ஆனா நிலையாய் நின்று கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், ஒரு போதக மேய்ப்பு ஊழி என்பது எளிதல்லாமா? நீங்க சொல்லிட்டு எங்கிட்ட போயிருவீங்க, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைகளை சுமந்து நாங்கள் இறக்கி வைக்கிற பலிபிடத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. ஆகவே சுமக்கிற தகப்பனுக்காக அவருடைய கைகளை நீங்கள் தாங்குற தேவ பிள்ளையாய் மாறணும். கர்த்தர் ஏன் சபையில மூப்பர்களை, ஏன் சபையிலே தலைவர்களை ஏற்படுத்தினார்? சாவிக்குரிய தகப்பன தாய தாக்குவதற்கு இல்ல. எத்தனோ நானும் ஒரு போதகன், எனக்கு தெரியும். ஊழியக்காரோட வேதனை எனக்கு தெரியும். விசுவாசி வீட்டுல கஞ்சி இல்லைன்னா ஊழியக்காரன் அழுவா போய் கொடுப்பான். ஊழியக்கார வீட்டுல நேரம் ஆகாரம் இல்லைன்னா ஒரு விசுவாசி கூட கேட்க மாட்டாங்க. தெரியுமா? நீங்க சாப்பிட்டீங்களா பாஸ்டர்? நீங்க நல்லா தூங்குனீங்களா? நீங்க தூங்குவீங்க, நாங்க முழங்கால்ல நிற்போம். நீங்க நல்லா சாப்பிட்டு வீட்டுல உபவாச கூட்டம் நடத்துவீங்க, நாங்க பட்டினியாய் வந்து நிற்போம். தெரியுமா? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, என் தகப்பனுக்காக நான் ஜெபிப்பேன். நான் சொல்ல, மூப்பர்களே, கமிட்டியே, நீங்கள் தோள் கொடுத்து நிக்கணும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே மோசே நிற்கிறார். கீழே யுத்தம் நடக்கிறது. மோசேயின் கைகள் உயர உயர ஜெயம் வருகிறது. மோசேயின் கைகள் தளரும் பொழுது அதை கண்ட ஆரோனும் ஊரும் ஓட்டமாய் ஓடி வந்து ஒரு கல்லை எடுத்து வைத்து 2 கைகளில் தாங்க ஆரம்பித்தார்கள். இந்த 3 கைகளும் உயர்ந்த பொழுது இஸ்ரவேலருக்குள்ளே யெகோவா நிசி உண்டாயிற்று. அப்பனா நீங்க தாங்குறவர்களாய் வந்திருக்கிறீர்கள். இன்னும் சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவது, சபையை தாங்குவது, ஊழியங்களை தாங்குவது என்று சொல்லுங்க. சொல்லுகிறேன், நீங்கள் 3 தம்பி பேசாத, டேய் கேர்ஃபுல். 3 விதமாய் தாங்கலாம். 1, உங்கள் பொருளாதாரத்தால தாங்கலாம். 2வது உங்கள் சரீரத்தினால தாங்கலாம். 3வது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிற ஜெப உபவாசத்தினால தாங்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் தாங்க ஒப்பு கொடுங்க? நீங்க நினைக்கலாம், இதுக்கு பிரதிபலன் என்ன தெரியுமா? அந்த ஆரோன் குடும்பம் யாரு? கொலைகாரன். லேவி கோத்திரம் என்ன கோத்திரம்? கொலைகாளி. கொலையாளிய அவருக்கு உடன்படிக்கை சுமக்கிற, ஜனத்துக்கு மத்தியம் பண்ணி ஜபிக்கிற லேவியன அவருக்காய் தெரிந்து கொண்டார். ஆமென். அந்த ஆசாரித்த ஊழியம் தலைமுறை தலைமுறை இருக்கிற, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ஊருடைய பேரப்பிள்ளை யாருன்னா பெசலியேல். ஆலயத்தை கட்டுறது யாருன்னு மோசே கேட்கிறாரு. ஊரின் குமாரனாகிய பெசலியேலை தெரிந்து கொண்டு அவனுக்கு விசேஷித்த ஞானம். அப்படி உங்க பிள்ளைகளை ஞானவான்களாய் மாற்றுவார், சந்ததிகளை பயன்படுத்துவா. அப்படி இன்றைக்கு கிரைய செலுத்தினா நாளைக்கு உங்களை ஐயா அம்மா உங்க சந்ததி சந்ததியா என் தேவன் மறக்க மாட்டா, என் தேவன் கைவிட மாட்டா. நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க மூப்பர்களாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க கமிட்டியா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என் ஊழியனுடைய கையை தாங்கும்படியாக சண்டே ஸ்கூல் டீச்சரா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யூத் லீடரா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நான் அந்த வேலையெல்லாம் செய்யல,
நான் கார்ல இறங்கின 2 தகப்பன்மாரு அங்க இருக்கிற சல்ல பெரிய ஒரு பானையில ஏதோ கிண்டிட்டே இருந்தாங்க. ஆமென். என்ன கிண்டுனாங்க ஐயா? என்ன தம்பி, என்ன நம்ம கார்ல இறங்கின கஞ்சி? கஞ்சி தான் லஞ்ச். அங்க கிண்டலன்னா நம்ம வயிறெல்லாம் கெஞ்சும். அந்த வயதிலும் தங்களை அர்ப்பணிச்சு செய்றீங்களா? அப்ப அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், ஒரு பாய் எடுத்து போட்டு, சேர் எடுத்து போட்டு, ஒரு கேமராமேனா, ஒரு கீபோர்டிஸ்டா, அல்லது ஏதோ ஒரு மைக் ஆபரேட் பண்றீங்களா? உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். சொல்லுகிறார், நீயும் இந்த ஜனங்களை எழுந்து யோர்தானை கடந்து go and possess the land, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியும். ஆமென். கண்களை மூடுவோம். வாக்குத்தத்தங்கள் என்னென்ன இருக்கிறது அதெல்லாம் கர்த்தர் சுதந்தரிக்கும்படி, உங்கள் மேல அதை சுதந்தரித்துக் கொள்ளாதபடி இந்த தடைகளை பிரேக்க கர்த்தர் உடைச்சி ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களை ஆவிக்குள்ள நடத்துவேன். வாசிக்கையில கொடுத்துருவேன். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடும். கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் தாசனாகிய மோசே மரித்து விட்டார், இப்பொழுது நீயும் ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து கானானுக்குள் சுதந்தரிங்க. கானான் பேர்ல என்ன? யாத்திராகமம் 3:8 பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். தம்பி, நீ மனம் திரும்பணும் பரலோகத்துக்கு போனதாண்டா கத்திட்டு இருக்கிற பிள்ளைகள் வந்தா வாலி பிள்ளைகள் அடக்கி வை. சர்ச்சில் என் சர்ச்சில் கழுத்தை பிடிச்சு இப்ப வெளியில தள்ளி இருப்பேன். நானே இரவலாய் வாங்கி வைக்கிறேன். சாக்கரை உனக்குள்ள ஒரு பாரம் வரட்டும். சொல்ற யோசுவா, நீ மட்டும் இல்லப்பா, உன் மனைவி பிள்ளைகள் இல்லை, நீயும் இந்த 40 லட்சம் ஜனம். என் பாரம் என்ன? எனக்கு 3 நாள் கூப்பிட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன்னு வரல. உங்களுடைய சபை உயிர் மீட்சி அடையும், குடும்பங்கள் கட்டப்படும், வாலிபர்கள் தேவன் பக்கம் வரணும், சிறு பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பணும். கண்களை மூடி ஆண்டவர் சொன்ன நலமும் விசாலமான பெரிய தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஆசீர்வாதத்துக்கு நேரம் கர்த்தர் நம்மை நடத்தும்படியா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். தம்பி டானி ஒரு நிமிஷம். Thank you Jesus, hallelujah.